வணக்கம் நண்பர்களே. ஒரு நல்ல பெற்றோர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் எளிய காரியங்களை கடைபிடிக்க வேண்டும். அது என்ன என்று இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். ஒரு ஆண் பெண் பெற்றோர்களாக மாறும் பொழுது அவர்களுடைய பொறுப்பும் பன்மடங்கு அதிகரிக்கிறது. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எதை செய்கிறார்களோ நல்லதோ கெட்டதோ அதையே பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்வில் செய்ய முற்படுவார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே பெற்றோர்கள் தங்களின் வார்த்தைகள் செயல்கள் மீது மிகுந்த கவனம் தேவைப்படுகிறது. ஒரு வார்த்தையில் சொன்னால் பெற்றோர்களின் வாழ்க்கையே பிள்ளைகளுக்கு பாடமாக இருக்கிறது. ஒரு 5 நல்ல பழக்கங்களை கற்றுக்கொண்டு பிள்ளைகளின் எதிர்காலம் செழிப்புள்ளதாக மாற்றுவோம். அவை என்னவென்றால், முதலாவது, தொழில்நுட்பத்துடன் இணைந்திருப்பதை விட வேண்டும். அப்பொழுதே பெற்றோர்கள் அதிக நேரம் குடும்பத்துடனும் இயற்கையுடனும் இணைந்து வாழ முடியும். இரண்டாவதாக, எப்பொழுது பிள்ளைகள் கேட்கின்றார்களோ இதை வாங்கி கொடுங்கள் அதை வாங்கி கொடுங்கள் என்று உடனே வாங்கி கொடுக்காமல் இல்லை என்று சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். அதன் மூலம் வீண் செலவுகளை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். மூன்றாவது, பிள்ளைகள் முன் கூடிய மட்டும், அதாவது பிள்ளைகள் முன்பாக கூடிய மட்டும் ஆரோக்கியமற்ற பழக்கங்களை செய்யாமல் இருக்க முற்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஆரோக்கிய சந்ததி அவர்களுக்குள் உண்டாகும். நான்காவதாக, வீட்டில் இருக்கும் பொழுது கூடிய மட்டும் நேரத்தை பிள்ளைகளோடு செலவிட வேண்டும். அதன் மூலம் வயதாகும் பொழுது பிள்ளைகள் பெற்றோர்களுடன் செலவிடுவார்கள். அதாவது எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். ஐந்தாவதாக, பிள்ளைகள் முன் நன்மையை செய்ய வேண்டும். அதன் மூலம் அவர்கள் வளர்ந்து உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது நன்மை செய்கிற பிள்ளைகளாக வாழ்வார்கள். இதை ஒவ்வொன்றாக இப்பொழுது நாம் பார்க்கலாம். நான் உங்கள் சதீஷ்குமார், குவைத் தேசத்திலிருந்து. நேரம் கிடைத்தால் இவைகளை தொடர்ந்து கேளுங்கள். அதோடு கூட கேட்டவற்றை உங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துங்கள் கூடிய மட்டும். காரணம், நாங்கள் பகிர்ந்து கொள்வது உங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக என்பதை இங்கு நாங்கள் பதிவு செய்கின்றோம். முதலாவதாக, தொழில்நுட்பத்துடன் இணைந்திருப்பதை விட வேண்டும். இப்பொழுது பெற்றோர்கள் அதிகமாக மாடர்ன் டிவைஸ், ஸ்மார்ட் கருவிகள் என அதிகமாக பயன்படுத்துவதை நாம் பார்க்கலாம். உதாரணத்துக்கு மொபைல், கம்ப்யூட்டர், யூடியூப் என இவைகளுக்கு அதிக நேரத்தை செலவிடுகின்றனர். அதனால் பிள்ளைகளோடு செலவிடும் நேரம் குறைகின்றன. பல வேளைகளிலே பிள்ளைகளோடு இருப்பதை தவிர்க்கின்றோம். இதனால் நாம் அவர்களுக்கு தனிமையை ஏற்படுத்துகிறவர்களாக காணப்படுகின்றோம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அதோடு அதிக நேரம் மொபைல், டிவி, யூடியூப், கம்ப்யூட்டர் என செலவிடுவதனால் மனதிலே சஞ்சலம், கவலை, மன இருள், பயம் என தோன்றுகின்றன. பிறகு அதனை தங்கள் பிள்ளைகள் மீது கோபத்தின் மூலம் காண்பிப்பதை காணலாம். பிள்ளைகள் சிறு சிறு தவறுகள் செய்யும் போதும் கடினமான வார்த்தைகள் மற்றும் செயல்களை கொண்டு தண்டிப்பதை நாம் பார்க்கலாம். எனவே மனதில் கொள்வோம், நாமே பிள்ளைகளோடு அதிக நேரம் செலவிடவில்லை என்றால் அவர்கள் வளர்ந்த பின் எப்படி உங்களிடம் அல்லது பெற்றோர்களிடம் செலவிடுவார்கள்? எனவே அத்தியாவசியமானதற்கு ஸ்மார்ட் கருவிகளை பயன்படுத்தி அதிக நேரத்தை பிள்ளைகளிடம் செலவிடுவோம். இதன் மூலம் அன்பின் பிள்ளைகளை உருவாக்குவோம். எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். இரண்டாவதாக, எப்பொழுதும் இல்லை என கூறாமல் வாழ்வது. நாம் பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கின்றோம் என்பதற்காக பல வேளைகளில் அவர்கள் கேட்பதையெல்லாம் எஸ் என்று சொல்லி வாங்கி கொடுக்கின்றோம். இன்னும் சில பெற்றோர்கள் தங்களிடம் இல்லை என்றாலும் கடன் வாங்கி செய்வதை காணலாம். இது முற்றிலும் தவறாகும். ஏனெனில் பணத்தின் மதிப்பை அறியாமல் போவார்கள். என் பெற்றோர்கள் எல்லாவற்றையும் செய்வார்கள் என்ற பெருமை ஆட்கொள்ளும். இதுவே அவர்களை தவறான வழிக்கு அழைத்து செல்லும். அதோடு ஏதோ ஒரு நிலையில் பிள்ளைகள் கேட்பதை வாங்கி கொடுக்காமல் போகும் பொழுது பெற்றோர்கள் மீது வெறுப்பு உண்டாகும். அவர்கள் மேலே தோல்வி போல் எண்ணுவார்கள். எனவே மனதில் கொள்வோம், பிள்ளைகள் கேட்கும் பொழுது அதன் பலன்களை அவர்களிடத்தில் சொல்லி, அதாவது நீ கேட்ட பொருள் நிச்சயமாக
உனக்கும் உன் படிப்பிற்கும் பயனுள்ள வகையில் இருப்பதால் நிச்சயமாக நாங்கள் உனக்கு வாங்கி கொடுப்போம் என்று சொல்லி வாங்கி கொடுக்க வேண்டும். அதே நிலையில் பிள்ளைகள் கேட்கும்போது அது அவர்களுக்கு பயனில்லை என்றால், இது படிப்பிற்கு பயனில்லை, எனவே வீணாக வாங்க வேண்டாம், இதன் மூலம் பணம் வீணாக செலவிடுவதை தவிர்க்கலாம் என்று சொல்ல வேண்டும். எஸ் என்ற இடத்தில் எஸ் என்றும், நோ என்ற இடத்தில் நோ என்றும் சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, ஆரோக்கியமற்ற பழக்க வழக்கங்களை கைவிடுதல். நீங்கள் அதிகமாக புகைப்பிடிக்கின்ற, மது அருந்துகிறவராக இருக்கலாம். அதை கூடிய மட்டும் குறைக்க மற்றும் விட்டுவிட முற்பட வேண்டும். அதோடு முக்கியமாக செய்ய வேண்டியது, பிள்ளைகள் முன்பாக செய்யாமல் இருக்க முயல வேண்டும். காரணம், பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு ஒரு புத்தகம். நல்ல பக்கங்களை பிள்ளைகளுக்கு காண்பிக்கும் பொழுது நல்லதையே கற்றுக்கொள்வார்கள், நல்லதையே பிரதிபலிப்பார்கள் மற்றும் நல்ல வாழ்க்கையை வாழ்வார்கள். எனவே ஒன்றை நாம் மனதில் கொள்ள வேண்டும், பேரண்ட்ஸ் ஆர் த புக் என்று. நான்காவதாக, வீட்டில் எப்பொழுதும் பிஸியாக இருக்கக்கூடாது. அது எப்படி என நாம் பார்க்கலாம். வேலையை விட்டு வீட்டிற்கு வந்தவுடனே பிள்ளைகளோடு மற்றும் குடும்பத்தோடு நேரத்தை செலவிடாமல் வேலையின் காரியங்களை வீட்டில் செய்வதை நாம் பார்க்கலாம். இது ஒரு தவறான செயலாகும். இதனால் மனைவி மற்றும் கணவன் மற்றும் பிள்ளைகள் தனிமைப்படுத்தப்படுகிற நிலையை நாம் பார்க்கலாம். குடும்பம் என்றால் தனிமையாக இருப்பதல்ல, எல்லா நிலையிலும் இணைந்து குடும்பங்களாக நேரத்தை செலவிடுவதே குடும்பமாகும். எனவே கூடிய மட்டும் உங்கள் வீட்டிற்கு அலுவலகத்தின் செயல்களை கொண்டு வராமல் விட்டுவிட வேண்டும். அலுவலகத்திலே உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் நேரம் தேவை. நிரந்தரமற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். நாளை என்ன நடக்கும் என்பது நமக்கே தெரியாத நிலை. எனவே இறைவன் கொடுத்த நேரத்தை குடும்பத்தோடு செலவிடுவோம். அன்பு நிறைந்த குடும்பமாக உருவாக்குவோம். ஏனென்றால் காட் இஸ் லவ், தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய பிள்ளைகளாக நாம் அன்பு நிறைந்த வாழ்க்கை வாழ்வோம். இதன் மூலம் நம்முடைய சந்ததியும் அன்பு நிறைந்ததாக காணப்படுகின்றன. எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். ஐந்தாவதாக, பிள்ளைகள் முன் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். அது ஏன் என்று பார்க்கலாம். எந்த ஒரு நல்ல காரியங்களை செய்யும் பொழுதும் பிள்ளைகளை சேர்த்து கொள்ள வேண்டும். அதாவது பிள்ளைகளுக்கு முன்பாக செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அதை பார்க்கும் பொழுது அதையே தங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய முற்படுவார்கள். அது நிமித்தம் அவர்களும் ஏழைகளுக்கு கொடுக்கிறவர்களாக மாறுவார்கள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். எனவே கூடிய மட்டும் பிறருக்கு கொடுக்கும் பொழுது ஏன் கொடுக்க வேண்டும், அதனால் என்ன பயன், கொடுப்பது சரியா தவறா என்றெல்லாம் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் அறிந்து புரிந்து செய்யும் பொழுது மட்டுமே தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையில் நாம் செய்கிறவர்களாக காணப்படுவோம். புரியாமல் செய்யும் பொழுது சீக்கிரத்தில் நல்ல காரியங்களை செய்ய மறந்து விடுவோம். எனவே மனதில் கொள்வோம், நன்மை செய்வோம், பிள்ளைகளை கொண்டே செய்வோம். நன்மை செய்கிற பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குவோம். பெற்றோர்களாகிய நாம் 5 காரியங்களை நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே செய்வோம். 1, தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்துவதை விட்டுவிட்டு பிள்ளைகளோடு அதிக நேரத்தை செலவிட முற்படுவோம். 2ஆவதாக, பிள்ளைகள் கேட்கும் பொழுதெல்லாம் எஸ் என்று சொல்லாமல் நோ என்று சொல்லி அதற்கான விளக்கத்தை அவர்களுக்கு விளக்க முற்படுவோம். 3ஆவதாக, கூடிய மட்டும் அவர்களுக்கு முன்பாக நல்ல பழக்க வழக்கங்களை செய்வோம். அது நிமித்தம் நாம் புத்தகங்களாக அவர்களுக்கு காணப்படுவோம். 4ஆவதாக, வேலையை கூடிய மட்டும் வீட்டிலே செய்யாமல் நன்மையான காரியங்களை அவர்களுக்கு போதித்து நேரங்களை குடும்பங்களோடு செலவிட முற்படுவோம். இது நிமித்தம் நாம் வயதாகும் பொழுது பிள்ளைகள் நம்மோடு நேரங்களை செலவிடுகிறவர்களாக காணப்படுவார்கள். கடைசியாக, கூடியமான மட்டும் பிள்ளைகள் முன்பாக அல்லது பிள்ளைகளை வைத்து நன்மை செய்ய வேண்டும்,
பிறருக்கு கொடுக்க வேண்டும். இது நிமித்தம் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அவர்கள் வளர்ந்து ஒரு உயர்ந்த இடத்தில் செல்லும் பொழுது நன்மை செய்கிற வாழ்க்கையை வாழ்வார்கள். எனவே நல்லதை சிந்திப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், நல்ல வாழ்க்கையை வாழ்வோம். நன்றி நண்பர்களே.